கை இல்ல 2 கை வரும் இல்லையா? நார்மலா இருக்கிற ஹியூமன்ஸோட பாடி லாங்குவேஜ் தானப்பா. ஏப்பம் வரும்போது கை இப்படி வரும். அந்த இரும்பு கை வைக்கிறோம்ல, அந்த மாதிரி கையில அப்படி குழி போட்டு இப்படி கை இப்படி மடக்கி பண்றோம், அப்படிதான் வரும். நீ நல்லா பாருங்க, அந்த பக்கம் ஏப்பம் விடுது. அது வருத்தப்படல, அது கண்ணு பட பட படன்னு அடிச்சு ஏப்பம். இன்னொன்னு பாத்தீங்களா கபிலன் குடிச்சிட்டு காஜியா வந்து ஓட்டு மிஷினே காஜியா பாக்குறான். ஏன்னா ஒரு பட்டனை வந்து அமுத்தினா போதாதா, பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்றாங்க. அவன் சினிமால பண்றத அப்படியே சொல்றான். ஜிப்சி பச்சக்குன்னு எங்க ஜிப்சி கை வைப்பான்? அவர் போயிட்டாருங்க. இல்ல நான் இதுக்கு மேல ஜிப்சி நான் என்ன சொன்னேன்னு சரி வெளில இருக்காரு போல இருக்கு. மறுபடியும் வருவார் மெட்ராஸ். பின்னாடிதான் பட்டாக்ஸ்ல தான் கை வைப்பான். அங்கதான் பச்சக்கு பச்சக்கு பச்சைக்கன்னா. சரி இல்ல இல்ல நான் எதுக்கு ஏன் நான் சொல்றேன்னா, அவன் எத்தனை தடவை பச்சக்கு பச்சக்குன்னு சொன்னா? 3 தடவை. நான் என்ன சொன்னேன்? போதையில இருக்கிறவன் சொன்னதே ரிப்பீட்டடா சொல்லுவான்னு சொன்னேன் இல்லையா? அவன் 3 தடவை பச்சக்கு பச்சக்கு பச்சக்குன்னு சொல்லும் போதே உங்களுக்கு டவுட் வந்துச்சா? 2வது பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி பாருங்க. அது நர்ற போதையில இருந்திருக்கு. புரியல. 4 மணி நேரத்துல எத்தனை பேர் சாப்பிட முடியும் மொசகுட்டி? 3 4 இவன் ரேஞ்சுக்கு சொல்றான். 4 சாப்பிட்டுருப்பானா? எனக்கு தெரிஞ்சு 2 சாப்பிட்டுருப்பான் மொசகுட்டி. இல்ல ப்ரோ, பீர்னா கஷ்டம், இவனுக்குலாம் செட் ஆகாது. ஏன் பீர்லாம் கஷ்டமா இருக்கு? இல்ல பீர் தான் ரொம்ப ஈஸின்றாங்க. இல்ல நீங்க ஒரு 2 பீர்லாம் அடிச்சிட்டீங்கன்னா தூக்கிடும். அப்படியே ஏப்பம் வரும், நிக்க முடியாது மொசகுட்டி. இவனுக்கு வேற சுகர் பேஷண்ட் வேற சொன்னாங்க. இல்ல மொசகுட்டி 2 பீருக்கு தூக்கிடுமா? ஆமா கபிலம் ப்ரோ, அது ஏப்பம் வந்து இவனுக்கு தூக்குங்க 2 பேருக்கு. நம்மளுக்கு சரக்குனா ஒரு புல்லுனா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிருவேன் 4 மணி நேரத்துல. ஆனா பீர்லாம் அடிக்க முடியாது என்னால. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் பொதுவா ஏன் பட்வைசர் தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியாத மாதிரி காட்டிக்கோங்க. பட்வைசர் ஃபாரின்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் ஆல்கஹால் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகம். ஹென்கினா அதே தாங்க சொல்றாங்க. ஓகேவா? நீங்க நெட்ல தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட பர்சன்டேஜ் ஆல்கஹால் ஒன்று காட்டும். என் கேள்வி என்னன்னா, இது 2 பீர் அடிச்சுட்டு இங்க வந்து இவ்வளவு பேசுது, கூட இன்னும் 2 பீர் ஏத்தி இல்ல புரியல. அவனுக்கு கோவம் எங்க வந்துச்சு பாத்தீங்களா? இவரை தப்பா அந்த பையன் இந்த பையன் சொல்லி யாரோ பேசிருக்காங்களாம். இவன் காது பட எங்கேயோ ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல லிசனர்ல போய் உட்காந்துருக்கான் மொசகுட்டி. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏதாவது நானும் கடைசியா 4 ஸ்பேஸ்ல எங்கேயாச்சும் நம்ம அந்த பையன் இந்த பையன் ஏதோ பேசணும். ஆமா, நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசுனீங்க, திட்டுனீங்க. வேற யாராவது கிரெடிட் நம்ம இல்ல மதனே, கிரெடிட் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. எதுக்கு நம்ம 4 இடத்துல விசாரிப்போம். எப்ப அந்த திமுக நான் தமிழர் கட்சி ஸ்பேஸ்ல இல்ல அதிமுக ஸ்பேஸ்ல ஏதாவது பேசுனீங்களா? அப்படி இல்ல. அந்த பையன் இந்த பையன் எனக்கு ஒரு டவுட். அந்த சரக்கு பாட்டில் இருக்குல்ல, அதுல வந்து புஷியானந்த் வந்து லோக்கல் சரக்கு வாங்கி யூஸ் பண்ணிட்டாரா? எனக்கு தான் ஒரு டவுட்டா இருக்கு. குடிச்சிட்டு எனக்கு சீன் சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து இது சத்யராஜ் மணிவண்ணன் கவுண்ட் பண்ணி மாப்பிள்ள அந்த இளநீ எடு, இந்த மாதிரி ஒரு சரக்கு நீ சாப்பிட்டுருக்கே மாட்டேன் மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இளநில மிக்ஸ் பண்ணி அடிக்கிற இந்த மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கியா? சாப்பிட்டு பாரு, குப்புனே ஏறும். அந்த மாதிரி தான் இருக்கு இவனுக்கு கதை. ஏங்க லோக்கல் வீரன் சரக்கு வாங்கி மிக்ஸ் பண்ணிட்டாரு. அவன் லோக்கல் சரக்குலாம் சாப்பிடுவான்ல. புசி ஆனந்த் அவன் ஏன் பிடி செல்வகுமாரை கட்டி விட்டுட்டு அவன் ஏன் புசி ஆனந்த முதல்ல வச்சானா, புசி ஆனந்துக்கு அங்க முதல்ல சரக்கு கடையே இருக்கு, புசி ஸ்ட்ரீட்ல கடையே இருக்கு. இவனை கையில இப்படி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே நமக்கு வேண்டிய சரக்கு ஃபாரின் சரக்கு எல்லாம் கொண்டு வந்து வெரைட்டியா இருக்காமே. யூடியூப்ல எல்லாம் பாத்துருக்கிறேன் ஷார்ட்ஸ் எல்லாம். வெரைட்டி எல்லாம் போடுறானுங்க, ப்ரமோஷன் இந்த ஃபுட்டி சேனல் மாதிரி பண்றானுங்க. அந்த மாதிரி வெரைட்டியான இதெல்லாம் போட்டு பெரிய பெருசாலாம் இருந்திருக்கு. அண்ணன் அதுல பார்த்து கவர்ச்சி ஆகி தேவைப்படுற சரக்குலாம் கேட்டிருப்பாரு. அப்பப்போ வந்து எடுத்து கொடுத்து ஊத்தி கொடுக்குற வேலை தானே இந்த வேலை எல்லாம் பார்த்து தானே. கிட்டத்தட்ட எனக்கு என்ஜிகே படம் பாக்குற மாதிரியே இருக்கு. ஸோ அண்ணன் புசி ஆனந்த் அந்த மாதிரி பண்ணி தானே வர்றாப்புல. ஸோ அதனால அவன் ஃபாரின் சரக்கு தான் சாப்பிடுவான் முதல்ல. லோக்கல் ஸ்டோரி வந்து என்ன சொல்றீங்களா? ஆமா இல்ல எனக்கு டவுட். பாண்டிச்சேரியில எடுக்கிற அதிகமா பண்ணிட்டாங்க. குசு போட்டா கூட ஒத்துப்பாங்க. எனக்கு புரியல, குசு போட்டா கூட ஒத்துப்பாங்க போல இருக்கு. ஆனா பீர் அடிச்சுன்றதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏ அப்பா, லோக்கல் கைக்கு நீங்க பீர்லாம் இல்லைங்க, சரக்கு தான். நான் நினைச்சு யாரும் தமிழ் நினைச்சுக்கிட்டீங்க. இல்ல அந்த மூட்டை தூக்குறவங்க, இல்ல மூட்டை தூக்குறவங்க, இல்ல அந்த இது இந்த சொம தூக்குறவங்க, அப்புறம் இந்த சொம வேலை செய்யறவங்க, இந்த காங்கிரீட் எல்லாம் தூக்கிட்டு கல் எல்லாம் தூக்கிட்டு 10 மாடிக்கு 15 மாடிக்கு மேல ஏறுறவங்க, இவங்க எல்லாம் ஹார்ட். ஏன்னா அதுதான் கம்மியானது. ஒரு கோட்டை
அழகாக சாப்பிட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா அலைச்சல் தெரியாது, அந்த வெயில் கலப்பு தெரியாதுன்றத சாப்பிடுவாங்க. அது வேற. பொதுவாக நார்மலாக இந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது, இப்போ இந்த வேலைலாம் செய்யாதவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கடினமான வேலை செய்யாதவங்கலாம் வெயிலுக்கு என்ன என்ன நினைப்பீங்க? என்ன சாப்பிடுவாங்க? பீர் தான் சாப்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு பீர் தான் சாப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அடிக்கிற வெயில இப்போ 2 பீர் வச்சா செம்மையா இருக்கு மச்சான் அப்படிம்பானுங்க. இதுதான் உண்மை. காலேஜ் பீரியட், காலேஜ் டைம்ல. அப்போ பீருக்காங்க புஷி வந்து பக்கத்துல வச்சுட்டு இருக்காரு. எனக்கு டவுட்டா இருக்கு. பெருசா ஏதோ இல்ல வேற என்ன புசிக்கிட்ட வேற என்னத்த கண்டாரு? எது என்னோட இது வந்து உங்களுக்கு மயங்குச்சு? இல்ல பீர் இல்லைங்க, வேற என்ன பெருசா 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 பாட்டில் எதனா வச்சிருப்பாருங்க. நீங்க பீர் பாட்டிலுக்குலாம் ஐயோ நீ வேற பெரிய பாட்டில் எதனா வச்சிருப்பாரு. இல்ல அவன் பீர் தான், அதெல்லாம் டவுட்டே இல்ல. பீருக்காக தான் உள்ள வச்சிருக்கான். அடுத்தது மிக்சிங் சரியில்லை. யோ அவன் உண்மையிலே சரக்குல போதல அங்க பாரு, கிரேசி பாய் ஒன்னு எடுத்து போட்டிருக்காருப்பா. இருங்க நானும் எடுத்து போட்டு விட்டுறேன். அது போதையில தள்ளாடி இருக்கு. வண்டியிலே உட்காந்துக்கிட்டு அதான் பண்ணிருக்கு. உலகத்திலேயே ஒரு கட்சி தலைவன் தொண்டரை பார்த்து விசில் அடிச்சுட்டு கை தட்டிட்டு இருக்கான். எங்கேயாச்சும் பார்த்து இருக்கீங்களா? அது போதையில ஆடி இருக்கு. இன்னைக்கு நர்ற போதையில இருந்திருக்கு. நம்ம தான் தப்பா அனுப்பிட்டோம். அது சென்டிமெண்டா நடிக்க போகுதுன்னு. அது போதையில நடிச்சிருக்கு. கபிலம் ப்ரோ எல்லாரையும் தூக்கி விடுதுன்னு நினைக்கிறேன். கிளியர் பண்ணவா? பண்ணுங்க. என்ன கோர்ஸ்ல ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. 5,000 பேர் சாப்பாடு சொன்னாங்க. சாப்பாடே காணும் கடைசி வரைக்கும். என்ன ஒசு எல்லாம் கேட்க மாட்டீங்களா? புரியல, என்ன சொன்னீங்க? நேத்து சரத்து இருக்காருல்ல, நம்ம சரத்து ஒருத்தர் இருக்காருல்ல, நம்ம இன்ஸ்டாகிராம் சரத்து. ஆமா, அந்த ஜெயில் பறவை. அதான் கரூர் இன்சிடென்ட்ல தப்பா நியூஸ் போட்டு அடி வாங்கிட்டு போனான். அவன் நேத்து நினைக்கிறேன், நேத்தோ சண்டே அந்த ட்ரெயிலுக்கு போயிட்டு அங்க வந்து ஒரு யூடியூப் அங்க இருக்க ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு 5,000 பேர் சாப்பாடுங்க, 5,000 பேர் பேக் வச்சிருக்காங்க, எல்லாருக்கும் பேக் தான் சாப்பாடு, மாநாடு மாதிரி இருக்கும் அப்படின்னு. கடைசியில பார்த்தா ஒரு பேக்கே இங்க வேணும், ஒரு சாப்பாடு இங்க வேணும். கடைசி வரைக்கும் கொடுத்தானுங்க, ஒரு பொட்டலமே இதை கொடுத்தானுங்க, ஒரு டப்பால போட்டு. அதுக்கு அடிச்சு ஏங்க அதை போட்டு ஒரு டேபிள்லயே ஒரு சேர்லயே வச்சானுங்க சொன்னாங்க. அது கிடையாது. இவங்க ஏதோ வெஜிடபிள் ரைஸ் ஏதோ ஒரு கடையில ஆர்டர் பண்ணி ஆகிருக்காங்க போல. அங்க அதான் சாம்பார் வாங்கிருப்பாங்க. தெரியல, வெஜிடபிள் ரைஸ் சொன்னாங்க. எனக்கு நான் போனேன் பசங்க. நாங்க விஜய் பார்க்கதான் போனா, ஷோட்டுக்குலாம் போலன்றாங்க. கேட்டா விஜய் வந்து இப்ப எதுக்கு அழுகுறானா, எவனா கண்டுக்கல, நாம் தமிழர் கூட்டம் போடுது, திமுக கூட்டம் போடுது, எடப்பாடி ஊர் ஊரா போறாரு. என்னடா நம்மளை பத்தி எவனுமே பேச மாட்டான், என்னதான் பண்றதுன்னு கவுண்டமணி கார்த்திகோட போட்டி போட்டுன்னு அழுவான் பாருங்க. அந்த மாதிரி உட்காந்து அழுகுறான். நாளைக்கு என்ன பண்ணுவான்? அடுத்த மீட்டிங்ல வந்து விசால் மயக்கம் போட்டு விழுந்தான் பாருங்க, அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுவான். ஐயோ நம்ம அண்ணா நமக்காக எவ்வளவு பாடுபடுறான், அப்புறம் இவனுங்களாம் உருட்டுவானுங்க, அண்ணா சாப்பிட்னா, அண்ணா தண்ணி குடினா, அண்ணா சரியா போனா, சரியா உச்சா போனா அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் உட்காந்து கதறிட்டு இருப்பாங்க. இதை தான் செய்ய போறான். ஆக மொத்தத்துல மக்களுக்காகவும் மக்கள் கூட வந்து அரசியல் பண்ண மாட்டான். மக்கள் ஒரு ஊர்ல போனா அந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருப்பான். இப்போ திமுக இந்த இத்தனை வருஷம் நீ ஆண்டே ஒன்றும் செய்யல, இப்போ அதிமுக நீ செய்யல, இங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் இல்லை, எதுனா பேசணும், அரசியல் பேசணும். இவன் பேசுறது அரசியலே கிடையாது, வன்மம், ஜோக்கர், இதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கான். ஒரு ஏரியாவுக்கு போனா அந்த ஏரியால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யல, மதுரைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, அங்க தேவா எங்களுக்கு காட்டவே இல்லையே. மசகுட்டி ஜே காட்டுதா? காட்டுது. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு, ஆனா அவர் அமைதியா தான் இருக்காரு. வந்ததுல இருந்து பேச. ஜே கேக்குதுங்களா? டிஜே இல்ல அவர் இல்ல, தூங்கிட்டாரோ? அந்த அளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி பேசிட்டோமா? நல்லா தானே பேசணும். இல்லையே, நல்லா தான் போகுது கபிலம் ப்ரோ, நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், ஜாலியா தான் இருக்கு. ஜாலியா இருக்கா? அங்க உட்காந்துக்கிட்டு என்ன உள்ள விடல அங்க விடலன்னு சொல்லி அங்க வைத்தறிச்சல உட்காந்துக்கிட்டு வண்டியில கீழே விழுந்துட்டு ஒருத்தன் எழுந்திரிச்சு வணக்கம் வச்சான் பாருங்க. என்னமோ இப்ப தந்தி டிவியில உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க. வந்துட்டேன், வணக்கம் வணக்கம். நாயா விழுந்து வார் அடிச்சு குப்பர் அடிச்சு பல்லாக்கப்படுத்துட்டு சைக்கிள் ஓட்டி போட்டு எழுந்திரிச்சு வணக்கம் வைக்குது போதை இல்லை.
இன்னொருத்தன் செல்ஃபி எடுத்துக்கிட்டே தளபதி வராரு, உடனே சாருக்கு குசியாவது போல இருக்கு, நம்மள தளபதின்ட்டான்டா அந்த. அப்ப அவ்வளவு மட்டமா வீட்டுல கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு, நாய அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க போல இருக்கு, அப்பாக்காரர் கூப்பிடுவார் போல இருக்கு. நம்மள வெளிலாம் நல்லா மரியாதை கொடுக்குறான், நம்ம பெத்தவன் தான் நமக்கு மரியாதை கொடுக்கல, இது முதல்ல வீட்டு விட்டு வெளில தள்ளு, நீ வீட்டு விட்டு வெளில போ, நீ உள்ள வான்ட்டு தான் உள்ள அனுப்பியிருக்கிறாப்புல. புசி அந்த உள்ள வர இவர் வெளில போற. கிட்டத்தட்ட ஜெஜமான் படத்துல கவுண்ட் மணி செத்துல வந்து மோதுவாங்கல்ல, டிஷ்னு ஒண்ணு மோதுவாங்கல்ல ரெண்டு பேரும், அந்த மாதிரிதான். என்ன லியோனி இப்ப பேட்டி கொடுக்குறாங்களே, இந்த ஆளுக்கு இன்னும் உண்மையிலே டை அடிக்கிறாப்புலையா, முட்டி கரு 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 கருன்னு இருக்கு, டை தான் போல. ஆமா டை தான் நினைக்கிறேன். அவரு ரொம்ப நாளா அப்படியே தானே வச்சுக்கிட்டு இருக்காப்ல மண்டை, அந்த வழுக்க மண்டை. இல்ல நீ இப்ப இந்த பேச்சு பேசுறீங்க, நாளைக்கு ஏதோ ஒரு எம்எல்ஏ சீட்டு 4 எம்எல்ஏ சீட்டு 10 எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிச்சுன்னா இது என்ன பேச்சு பேசும்? ஆத்தி நான் தாண்டா அடுத்த பிரதமர், எட்றா அந்த பிரதமர் பதவி அப்படிமா ஆளு. எனக்கு ஒண்ணுதாங்க புரியல, எனக்கு ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா எனக்கு புரியல. தோத்துறவனு உனக்கு தெரிஞ்சு போச்சு, கூட்டணிக்கு எவனும் வரலன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எந்த தைரியத்துல நீ எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுற? எழுதி கொடுக்குறாங்க பேசுறான். என்னங்க நீங்க பேசாம அவனை எவனும் மெட்ராஸ் பையன் பேசாம இப்படி பண்ணிடுமா, நடுவில் போயிட்டு இந்த 3 Idiotsல வர மாதிரி வார்த்தைகளை மாத்தி கொடுத்துருமா, அண்ணன் தான் எதை மக்கப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து படிக்கிற கேஸ் ஆச்சு. விஜயை பத்தி தப்பா எதுக்குதாலும் படிப்பான். விஜய் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னா, விஜய் உங்கள் விஜய் ஒரு பொம்பளை பிறகு, உங்கள் விஜய் இப்படி போட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. தளபதி நீங்கள் ஒரு பெண்களின் பொறுக்கி காவலன் அப்படி போடுங்களேன், அவனுக்கு சத்தியமா அது அவனுக்கு இது வராது. அவன் நம்மள பெருமையா தான் பேச, ஒரே குதர்க்கமாவும் எதுக்கு முனையில போடணும், அவனுக்கு அந்த பஞ்ச் டைலாக் மெட்டீரியல் எழுதி கொடுக்கணும். அவனுக்கு சமூகத்தின் சீர்கேடு சீர்கெட்டுகேடு, இந்த இம்சை அரசெல்லாம் பேசுவோம்ல, நீ ஒரு சாதா மன்னன் இல்ல, நீ ஒரு மாமா மன்னன், அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? நீ சாதாரண தளபதி இல்ல, மாமா தளபதி அப்படின்னா தளபதிக்கு அப்புறம் மிகப்பெரிய தளபதி ப்ரோ நீங்க அப்படின்ற மாதிரி எழுதி கொடுக்கணும் அவனுக்கு. அந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு கிளிக் ஆகும், பேசினாலும் பேசிடுவான், ஏன்னா அவன் மக்க பண்றான், ரெண்டாவது போதையில பேசுறான். இல்ல நீங்க அடுத்து பாருங்களேன், அடுத்த மீட்டிங்ல மைக்கம் போட்டு வந்துடும் பாருங்களேன், ஸ்கிரிப்ட் வேற லீக் ஆச்சு, எவனும் கண்டுக்க மாட்டான். இந்த பாருங்க இந்த பிப்ரவரி மாசம் ஃபுல்லா எல்லாரும் எங்கேஜ், நாம் தமிழ் எங்கேஜ். எவ்வளவு பெரிய கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கு, எத்தனை வருஷம் கட்சி, மெட்ராஸ் பையன் எத்தனை வருஷம் கட்சி கூட்டணிக்கு வந்திருக்கு, எம்ஜிஆரே கூட்டணி வச்ச மாதிரிங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் வேற எங்கேயோ போயிடும். இதே சீட் சொல்லுங்க, 15 சீட் சொல்லுங்க, 15 சீட் தர போறாங்க அவருக்கு, 15 சீட் கன்ஃபார்ம். 15 சீட்டா? 15 சீட்டு சீட்டு தாங்களே இங்க இருக்கு எனக்கு, அந்த அளவுக்கு 15 சீட்டு கொடுத்தீங்களா, மனசாட்சி இருக்கா கொஞ்சம் அவங்களுக்கு? இப்ப என்ன இவருக்கே 15 சீட்னா அந்த முஸ்தபன் ஒருத்தர் இருப்பாரு, ஒரே ஒருத்தர் கட்சியில இருப்பாரு, அவருக்கு எத்தனை சீட் கொடுப்பாரு? எத்தனை யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்து அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாப்புல, எத்தனை டிபேட்ல அடி பின்னாடி சமக்குன்னு அடிச்சிருக்காங்க, அவருக்கு ஒரு 15 போட்டுருங்க. அப்புறம் இந்த ஒருத்தன் யூடியூப் சேனல் வச்சுட்டு கருப்புக்குள்ளா போட்டு ஒருத்தன் சுத்துறானே, அந்த ஆளுக்கு ஒரு 15 போட்டுருங்க. அப்புறம் கமலு சரத்குமாருக்கு சீட்டை கொடுத்துட்டு எனக்கு வேண்டாங்க இவ்வளவு சீட்டு நிக்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. அதான் சொல்றேன், தொகுதியில ஆளே கிடையாது இவனுக்கு. நான் தான் சொல்றேன், அதனாலதான் இவன் கூட்டணி அலையறான். ஒரு கட்டத்துக்கு மேல என் ஒருத்தனை எதிர்க்கிறதுக்கு இங்க இருக்கிற எல்லா கட்சியும் எதிர்க்குது. அப்ப காங்கிரஸ் ஒண்ணு எதிர்க்குது, கரெக்டா? அப்ப நீ கூட்டணி போக மாட்டல, சூடு சொரண வெக்கமான ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா சூட ஏத்தி சத்தியம் பண்றான். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ ஒன்று பேசுறானா, எப்பா இந்த ஸ்பீச்சை தயவு செஞ்சு நீங்க டவுன்லோட் பண்ணியாவது ஃபோல்டர் போட்டா வச்சுக்கோ, சத்தியமா என்ன சொல்றேன். ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ ஒன்று சொல்லுவான், என்னன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்று நீ பிஜேபி எதிர்க்கணும், இல்லை காங்கிரஸ் எதிர்க்கணும், ஓகேவா? இங்க நீ சின்ன ஸ்டாண்ட் எடுத்த அதிமுக மறைமுகமா எதிர்க்கிறது ஜாடமடியா, ஆனா அவங்க ஓட்டு வேணும். ஆனா இந்த பக்கம் திமுகவை நேரடியாக எதிர்க்கிறது, ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி. சூப்பர்ரா, இப்ப ஆளுங்கட்சி தானே எதிர்க்கணும், கரெக்டா மொசகுட்டி? நாடாளுமன்றத்துல வரும்போது தேர்தல் வரும்போது ஆட்சி ஆளுங்கட்சியை தான் எதிர்க்கணும், அதான கான்செப்ட் இவன் கான்செப்ட். அப்ப நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது யார் ஆட்சி இருப்பா? பிஜேபி. இது நல்லா இருக்கே. மோடி எதிர்த்து எப்படி பேசுறீங்க? மெட்ராஸ் மாமஸ்
இவங்க இப்ப பேசிட்டு இருக்காங்க கட்டுப்படி தற்கூரி கோவம் கேஸ். வருங்க. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்க ஓட்டு போயிருக்கு தெரியுமா? லிஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லி போயிட்டான் இல்ல நான் அதான் சொல்லிட்டு 16 இருக்கேன். சுரான்ட்டு ஒருத்தன் வந்தாங்களா 16 வயசு ஆகுது. அவனுக்குலாம் அவங்க ஒரு இல்ல நிர்வாகி. 16 அவங்கள விட்டுருங்க. இங்க பேசிட்டு இருக்காங்களே தற்கூரிஸ் ஆன்லைன்ல வாயுத மூத்த தற்கூரிஸ் எல்லாம் அவங்களே சில பேருக்கு வாக்குரிமை போயிருக்கும்ல. எத்தனை பேர் போயிருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுக்கும் வந்து எங்க தான் நிக்கணும்ல. இப்போ வருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க. எவ்வளவு லிஸ்ட்ல பேர் இல்ல ஒரு பாருங்க ஒரு அப்படின்னு ஹெல்ப் பண்றோம். ஏதாவது சொல்றேன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளா இல்ல என்கிட்ட ஒருத்தன் உட்காந்து. டிஎம்ல வந்து கேக்குறான் வாந்தி எடுத்து விஜய் மசகையா இருக்காப்லையான்னு கேக்குறான். மாங்காய் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறான். என்ன மாங்காய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? புளிப்பு மாங்காய் ஒட்டு மாங்காய் வேணாம், புளிப்பு மாங்காய், நார் மாங்காய், நீல மாங்காய், மல்கோவா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடு. அப்புறம் அடுத்தது யாராவது டிஎம்ல வந்து சாம்பல் வேணுமான்னு யாராவது கேட்டீங்கன்னு வச்சுக்கேன், அப்புறம் வந்துடும். அப்புறம் மொச ஓட்டி நீங்க செக் பண்ணிக்கங்க, கல்லூரியில செக் பண்ணிக்கங்க சார். ஃபைனல் வந்திருக்கு. அப்படி எதனா ஆன்சர் சொல்லுங்க. என்னது இல்ல ஃபைனல் ரிப்போர்ட் இது வந்திருக்கு. ஓட்டர் லிஸ்ட் வந்திருக்கு. இதுதான் ஃபைனல் ரிப்போர்ட். இதுக்கப்புறமா ஒரு அப்டேஷன் மட்டும் தான் பண்ண போறாங்க. அந்த ஒரு அப்டேஷன் நான் சொல்றேன் எப்படின்னு சொல்லியாரு. அப்பமா இங்க இருக்க தற்கொலை எல்லாம் வந்து அதை பத்தி ஒண்ணுவானுங்க. நீங்க அதை பார்த்து சொல்லுங்க. இசிஐல போயிட்டு லாகின் பண்ணி உள்ள பாக்கணும், நம்ம பேர் இருக்கான்னு பாக்கணும், அவ்வளவுதானே. அப்படி பாருங்க. அப்படி இல்லைன்னா பேல் ஓட்டு கேளுங்க சொல்லுவாரு அவரு. ஏது என் லோக்கல்ல இருக்கிறவன் அந்த பிடி ஆபீசர் அவன்கிட்ட போய் அவன்கிட்ட கேட்கறதுக்கு நான் பேசுவேன். பிடி ஆபீசர் இல்ல நீங்க ஓட்டர் ஐடி நம்பர் அனுப்புங்க, நான் பார்த்து சொல்றேன். நம்பர் அனுப்புங்க, நாளை பார்த்து சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேணா ஒண்ணு பண்றேன்னு, ஆதார் நம்பர் ஓட்டர் ஐடி உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுறேன். இல்ல மெட்ராஸ் ஃபார்ம்ஸ் லிங்க் அனுப்பிச்சு விட்டுருவோம் சார், பார்த்து பாரு. நீ அந்த லிங்க் மட்டும் அனுப்பிச்சு விடு. என்னது இது ஈஸியா பாக்குறதுன்னு மெட்ராஸ் அந்த ஆப்ல பாத்துக்கலாம்ல. பாத்துக்கலாம்ப்பா, நான் லிங்க் அனுப்புறேன், நீங்க இது போட்டீங்கன்னா. சரி அனுப்பி விடுங்க, எனக்கு டிஎம்ல அனுப்பி விடுங்க. என்ன என் ஓட்டு அவ்வளவு ரொம்ப முக்கியமான? எல்லா ஓட்டும் முக்கியம். கதையில நாங்க சொல்றோம். நாங்க இங்க லோக்கல்ல இருக்க காலைக்க பசங்களுக்கு கூட நாங்க ஓட்டு ஐடி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். வேற என்ன பண்றது? இல்ல மதனே, என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நான் எங்க ஓட்டு போடுவேன், எதுக்கு ஓட்டு போடுவேன்னு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியாது. யாருக்குன்னா ஓட்டு போடுங்க. உங்க ஓட்டு உங்க உரிமை, உங்களோட ஓட்டு உரிமை. நான் சொன்னேன்னு வச்சுக்க, நீங்க செக் பண்ண வேணாம் அப்படியே இருங்க அப்படின்றீங்க. அப்படிதான் சொல்லுவேன். இல்ல நீங்க யாருக்குன்னா போட்டு நாங்க பாஜக கால கூட பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஓட்டு வர தெரியும் எங்களுக்கு, இருந்தாலும் பண்றோம். ஏன்னா ஓட்டு உரிமை எழுதக்கூடாது. அவன் அதுதான் சிட்டிசன்ஷிப்கான அடையாளம். உங்களுக்கு நாளைக்கு எலெக்ஷன்ல தோத்துட்டா உடனே அவனுக்கு சொல்ற ரீசனு மிஷின்ல ஃப்ராட் தானம் பண்ணிட்டான்பா. அடுத்தது என்ன வருவான், ஓட்டர் ஐடியில பேரை திட்டமிட்டு சதி, மாநில அரசும் மத்திய அரசும் திட்டமிட்டு என்ன வந்து காலி பண்ணணும்னு நினைச்சு என்னுடைய இளைஞர்கள் வாக்கு புரியல. ஒருத்தன் 16 வயசு கூட முழுசா முளையில, அவன் 16 வயசு ஆகலன்னு கொண்டு கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா சுறா படம் பார்த்துதான் நான் பிறந்தேன்னு சொன்னான் பாருங்க, எனக்கு அங்கதான் எனக்கு அப்படியே இந்த மானகிட்ட பேர் இல்ல புரியல. அண்ணன் பையன் கூட தான் கபாலி படம் டைம்ல பார்த்து கபாலி படம் டைம்ல தான் பிறந்தான். அதுக்குன்னு அவனுக்கு கபாலி நான் பேர் வச்சோம். என்ன இது அநியாயமா இருக்கு? இது என்ன லாஜிக் இது? இல்ல புரியல. இருட்டு அறையில முரட்டு குத்துன்னு ஒரு படம் பார்த்துட்டு நான் குழந்தை பிறகுது. இல்ல நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். எலெக்ஷன் தள்ளி போதான். நான் சொன்னது இல்ல மகனே, நான் என்ன சொன்னது, இப்ப இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வருது. அந்த படம் பார்த்துட்டு யாருக்காவது பிரசவம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்ததுன்னா இப்ப என்ன பேர் வைப்பீங்க? எனக்கு தெரியல. இருட்டு அறை, இருட்டு அறை முரட்டு குத்து பிரசன்ட் சார். இருட்டு அறையில் முரட்டு குத்து, இங்க வா, இதோ வந்துட்டேன் சார். கல்யாண பத்திரிகையில பேரை பாருங்களேன். மாப்பிள்ளை பெயர், மணமகன் பெயர் சுரா என்கிற சுரேஷன் போடலாம், சுரேந்தர்னு போடலாம், இல்ல சொர்ணம் இல்லாதவன் போடலாம். இது என்னடா பேரு இது சுரான்னு? சுரா பாஸ்கர் பாருங்க. முதல்ல காப்பி ரைட்ஸ் முதல்ல இந்த சொரா மீன் போய் காப்பி ரைட் முதல்ல எடுக்கணும். வரவெல்லாம் சொரான்னு வச்சு போசே. இந்த தடவை புதுசா ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்குன்னா இந்த ஒரு கண்டென்ட் தாங்க. எல்லா ஸ்பேஸ்லயும் ஒரே கண்டென்ட் கிடைக்கும். எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இன்னொன்னு வரும், எனக்கு என் பொண்டாட்டியை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். எனக்கு இவன் மேலதான் டவுட் வருது. இவன் சொம்பு ஒன்றும் புலங்கலையே இல்ல அப்படின்ற மாதிரிதான் எனக்கு என்னமோ டவுட் வருது எனக்கு இவன் மேல. சரி இருக்கட்டும். எனக்கு என்னன்னா இந்த தடவை டிஃப்ரெண்டா ஒரு கண்டென்ட் கிடைச்சதுன்னா சுறா படம் பார்த்துதான் ப்ரோ. நான் பாருங்க ப்ரோ, ஐடி கார்டு எடுத்து காட்டுறோம் ப்ரோ. டேய் கிரிஞ்சா இல்ல, இது வேற ஒருத்தன் ப்ரூஃப் எடுத்து காட்டுறான் வேற. இதை பாருங்க, என் பேரு சுரா தான் இருக்கு.
ஸோ இந்த கரூர் மேட்டர்ல வச்சிருக்காங்களா? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கப்புள்ஸ் ஒன்று வந்துச்சு. டேய் இந்த கூட்டத்துல குழந்தைய கூட்டு வர அறிவு இருக்காடான்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அது தனியா விளக்கம் கொடுத்து அந்த கப்புள்ஸ் வந்து பேட்டி கொடுத்தது. என்னைக்கு தளபதி பேர் வைக்கிறாரோ அன்னைக்குதான் என் பிள்ளைய நான் பேர் வச்சு கூப்பிடுவேன். அது வரைக்கும் எப்படி கூப்பிடுவேன்? பாப்பா, குட்டிமா, புட்டிமா, பப்புக்குட்டி, செல்லக்குட்டி இந்த மாதிரி வச்சுதான் கூப்பிடுவீங்களா? அது வரைக்கும் பேரே வைக்க மாட்டியா? மீடியான்னு ஒண்ணு, கேமரா ஒண்ணு கருத்து. இல்ல எனக்கு எனக்கு என்னன்னா ஒரு கேமரா ஒரு மைக்கு அது கிடைச்ச உடனே இப்ப என்ன தமிழ்நாடே உன்னை பாக்குதுன்னு ஒரு இது என்ன மாதிரியான மனநிலை? இது என்ன அடிச்சு புடிச்சிட்டு இங்க எது ஓடுது? டேய் சத்தியமா சொல்லு. ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு 2000 நினைக்கிறேன். ஒரு வாட்டி அவங்க ஏதோ அன்னூர்ல வந்து குழந்தைக்கு பேர் வைக்கணும் விஜய் கிட்ட வந்திருக்காங்க. அப்ப ஒரு பேர் வச்சிருக்காரு, சங்கவின் பேர் வச்சிருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? ஒரு குழந்தைக்கு குழந்தை பெருசாகி பேட்டி கொடுத்துச்சு. எனக்கு அண்ணன் தான் பேர் வச்சாரு, சங்கவின்னு வச்சாரு. நான் தான் அதுன்னு சொல்லி எனக்கு சங்கவியா எனக்கு டவுட்டா இருக்கு. பெருக்கும் சபரி வந்திருக்கிறாப்புல மேல தூக்கு மசகுட்டி, அந்த சபரி வந்திருக்கிறாப்புல மேல தூக்கு. என்ன சபரி, சாயங்காலம் 6 மணிக்கு மேல யாரு கடை திறந்து வச்சாலும் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியாம? என்ன மேட்ரு பாருங்களேன். சங்கீதான்னு சொன்ன உடனே சபரி வந்துட்டாப்புல. சபரி சங்கீதா சொல்லல, அத வச்ச பேர் சங்கவின் தான் வச்சிருக்காரு. கபிலம் ப்ரோ சங்கவின்னு பேர் வச்சிருக்கான் அவன். சங்கவின்னு வச்சிருவான். அந்த அளவுக்கு சபரி மேல சபரி அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்ன பிரேக் ஆகுது? எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா? மசகுட்டி மதன் பேசுறது கேக்குதா? விட்டுட்டு கேக்குதா? நல்லா கேக்குதா? நான் பேசவே இல்லை. இல்ல எனக்கு தான் பிரச்சனை. இந்த வைஃபை சபரி வந்துட்டான் பாருங்க. கேக்குதாப்பா? கேக்குது நல்லா கேக்குதுங்க. சபரி வந்து கேக்குதா? ஓவர் இப்ப கேக்குதா? கேக்குது. சபரி வந்தான் பாருங்க. கேக்குதா? கேக்குது கபிலம் ப்ரோ. எனக்கு இங்க நல்லா கேக்குது. அங்க உங்களுக்கு நல்லா கேக்குதா? நல்லா கேக்குது. எனக்கு இன்னும் நீங்க பேசுறது கேக்கல. இப்ப கேக்குது. ஐயோ கேட்டுடுச்சு மொசகுட்டி கேட்டுடுச்சு. நான் சபரி 6 மணிக்கு மேல நீ ஃபுல்லா இல்ல சபரி 6 மணிக்கு மேல ஃபுல்லா வந்து அது என்ன பேர் என்ன மொசகுட்டி ஏதோ சொன்னீங்க? பட்வைசர்ல இருக்கிறியாமே? பட்வைசர்லயோ என்ன என் பேர் விஜய்னு வச்சிட்டீங்களா? ஏன் அப்போ உனக்கு பட்வைஸ்னா என்னன்னு தெரியும்? பாத்துக்க நீ பட்வைஸ்னு சொல்லும் போது இல்ல எனக்கு என்னன்னு பட்வைஸ்னா என்னன்னு கேட்டிருக்கீனா ஓகே, நியாயமான ஒரு கேள்வி. பட்வைசர் எங்க தெரியக்கூடாது? எனக்கு புரியல, தெரியக்கூடாதான். சரி ஓகே அப்ப தெரியும் ஒத்துக்கிறேன். இல்ல இவன் எதுவுமே சாட மாட்டான், சிக்கன் சாட மாட்டான், மட்டன் சாட மாட்டான், ஜூஸ் குடிக்க பண்ணிக்க மாட்டான், சோடா கூட குடிக்க மாட்டான். அந்த மாதிரி கை இது. இதை போய் நீங்க குடிக்காத கை சேர்த்துக்கிட்டு விஜய் அவனுக்கு ஒண்ணா? சபரிஸ்கா விஜய்க்கு ஒண்ணும் இல்ல. பட்வைசர் எப்படி முதல்ல தெரியும்னா சவுக்கு சங்கர் சபரி சொல்லியிருந்தா கூட இல்ல இப்ப நான் சபரி சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்பேன். ஆனா நீ சொன்ன பத்தியா மதன சபரிக்கு சர்டிபிகேட் கொடுத்த பத்தியா? என் கூட பழகிற யாரு கூட வேணா கேளுங்க. ஜிப்சிக்கு தெரியும். ஜிப்சி வச்சு இப்ப கொஞ்ச நேரம் பேசும்போது கபிலன் தனியா பேசாம பேசியா ஏன் என் பேர் அவனா கோத்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்ச நேரம் நான் போயிட்டு வரேன் இரு அப்படின்னு போயிட்டு வந்துட்டாப்ல. வருவாப்ல, டிரைவிங்ல இருக்காப்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்னா பட்வைசர் வந்து இல்ல இப்ப அது தேவையில்ல. உனக்கு பட்வைசர் எப்படி தெரிஞ்ச மேல அவனுக்கு எப்படி பட்வைசர் இங்க கிடைச்சது? அது மேல எனக்கு பதில் சொல்லு. யாருக்கு கிடைச்சது? விஜய்க்கு. சபரி நீ வீடியோ பாக்கலையா? கிரேசி பாய் போட்ட வீடியோ பாக்கலையா? அவன் ஆக்சுவலி அவன் வந்து அழுதுட்டு அந்த பக்கம் போய் கண்ணை துடைப்பாங்க. பொதுவா உனக்கு சென்டிமெண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? கண்ணை துடைப்ப இல்லையா? அவன் அந்த பக்கம் போட்டாச்சு, நானும் எடுத்து போட்டேன், எல்லாரும் எடுத்து போட்டாங்க. நீ லேட்டா பாக்குற, போய் ப்ரொஃபைல பாரு. அவன் அந்த பக்கம் திரும்பி இந்த ஏப்ப விட்டா கையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை இப்படி மடிச்சு இப்படி கை வைப்போம்ல வாயில. நீ நல்லா பாரு அந்த வீடியோவை. அவன் அப்படிதான் விட்டுருவான். கூலி எடுத்து கீழே போறான்னு நினைச்சேன்.
இல்ல கபிலம் ப்ரோ, பட்வைசர்லாம் இங்க இருக்கிற எல்லா எலைட் ஒயின் ஷாப்லயும் கிடைக்குது. நீங்க வேற. அப்படியா? அதெல்லாம் ரெகுலரா வாங்குறவங்களுக்கு தெரியும், பழக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஜப்பானீஸ்ல இருந்து அந்த கொரோனா வரைக்கும் கிடைக்குது. கொரோனா வரைக்கும் கிடைக்குதா? கொரோனா பீரியட்லயும் கிடைச்சதா? கரோனா இந்த இதுல கொடுப்பான்ல, அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல. என்ன சொல்றீங்க? சரக்கு அது பேரு? ஓ ஓகே ஓகே அதுவும் ஓகே. பீர் தான். புரியுதா சபரி? இப்ப பாத்தியா அவன் அந்த பக்கம் திரும்பி ஏப்ப விடுறான் சபரி, எகுத்துக்கிட்டு வந்திருக்கு. இங்க நான் கண்டினியூ ஒண்ணு கொடுக்குற மாதிரி டீ கோட், இது வரைக்கும் பாட்டோட டீ கோட் பண்ணி பாத்திருப்ப. ஆனா ஸ்பேஸ்ல எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த பண்ண செய்கைக்கு டீ கோட் பண்ண ஏற்கனவே கூட பண்ண வேணா, உனக்கு மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிச்சு பாரு. நடுவுல ஜெகதீஷ் இவன் நடுவுல இறங்கி கார் இவன் பின்னாடி போவான் முன்னாடி வந்தானா? பஞ்சதந்திரம் படத்துல எதுக்கு வந்து இவன் முன்னாடி போவான் இவன் பின்னாடி வருவான், ஞாபகம் இருக்கா? அதேதான், ஜெகதீஷ் உள்ள சரக்கோட உள்ள வந்திருக்கிறான். அண்ணன் வாண்ண அப்படின்னு இருப்பான். மிக்சிங் பண்ணிட்டு அடாச்சு மிக்சின்ற இது போய் மிக்சின்ற பாரு, எடுத்து வச்சுட்டு இடனா எடுத்து ஸ்கூலிங்கா இருக்குண்ணா. ஓகேடா டே, இந்த பக்கம் ஹைவே, இங்க இருந்து அடுத்து எங்கேயாச்சும் கூட்டம் நிக்கிற ஸ்கிரிப்ட் பாரு. பேப்பர் லீக் ஆச்சு பாத்தீங்களா கபிலன்? அதை நான் எடுத்து போட்டு விட்டேன், நீ ரொம்ப லேட்டா இருக்கிற. கேளு, என்னன்னா நடுவில் எங்கேயாச்சும் கூட்டம் எங்கேயாச்சும் வண்டியில எங்கேயாச்சும் வழியில மாச்சு நிக்கிறாங்களா பாரு. இல்ல நான் இன்னும் அடுத்து ஹைவேல ஃபுல் ஸ்பீட்ல போட எங்கேயும் நிப்பாட்டாரா? ஓகே ரைட், ரே எட்றா அந்த பீரை. உள்ள இருந்து அந்த பெட்டி ஐஸ் பாக்ஸ் பெட்டி மாதிரி ஒன்னு எடுத்துட்டு போவான், ஹேண்ட் பேக் பாத்திருக்கியா? அது உள்ள சரக்கு தான் இருக்கு. உள்ள முழுக்க ஐஸ், அதுக்குள்ள அண்ணனுக்கு 4 பீரு அடிக்கிற வெயில ஜில்லுன்னு இருந்திருக்கும். ஆனா இதுல கொடுமை பாருங்களேன், கார் ஏசி தானே, மெட்ராஸ் பையன். ஆமா ஆமா, அடிக்கிற ஏசில உட்காந்து ஒருத்தன் பீர் குடிக்கிறான்னா எவ்வளவு ஜில்லு இருக்கும். எவ்வளவு பெரிய மொடா குடிக்கிறா இருப்பான், சொல்லுங்க. இது என்ன 2 பீர் தான். BMW கார் வச்சிருக்காரு. BMW கார்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது அவன் காஞ்சிபுரம் கார்ல தான் வந்தான். அந்த BMW கார் உள்ளே வந்து செட்டப் இருக்கு. உள்ளே கபிலன் சாட்டை வீடியோ ப்ளே பண்ண முடியுமா? இப்பதான் நான் டிஎல்ல போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் பார்க்கல. பண்ணலாமே, என்ன கோர்ஸ்ல இருந்து ஒரு ரிமூவ் பண்ணா நான் மைக்குக்கு வந்தேன்னா போடலாம். ஒரு நிமிஷம், இல்ல வேணாம், லிங்க் அனுப்பிவிடு. நான் இல்ல அனுப்பிவிடு, டிஎம்ல அனுப்பி. நீயே போறா சபரிஸ் மனிதா. என் லேப்டாப்லடா அவனா ஏதோ சொல்லிருந்தாங்க. டிஎம்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க சாட்டையோட வீடியோ. நான் பாக்கலடா, உண்மை வேணா இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன். ஹாஃப் அன் அவர் மேல ஆகுது வந்து. ஆனா அவன் வீடியோக்கு அதான் ஆர்வமா இருக்காங்கடா. எனக்கு தெரிஞ்ச ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, துபாய்க்காரரு. ஃபர்ஸ்ட் சாட்டை வீடியோ பார்க்க போலாமா ஸ்பேஸுக்கு போலாமான்னு சரி ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் லெசன் வந்துட்டேன். அவரு சாட்டை வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் விஜய் வீடியோ கூட பாக்கலங்க, சாட்டை வீடியோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏட்டா அது புரியல, விஜய் வீடியோ கூட பாக்கல, சாட்டை வீடியோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1 hourல 30K வியூஸ்ரா. 1 hourல 30K வியூஸா? யார் சொன்னது? அந்த 5,000 லட்சம் கோடியா சொன்னவ? அண்ணா அடிக்க ரெடியா இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க மசக்குட்டி. இல்ல கபிலம் ப்ரோ ஏதோ பேசுற மாதிரி இருக்குது, ஆனா ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. அவரு இது கோஹோஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க ப்ரோ, திருப்பியும் ஸ்பீக்கர் கொடுங்க. மொசகுட்டி, எங்க சபாரி கேட்கறதுக்கு போயிட்டு நல்லா நீங்க டிடிஎஸ் லைவ் போயிட்டு யூடியூப்ல டீ எல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். லிங்க் வந்துருச்சா? வந்துச்சு. வேலூர்ல இன்றைக்கு நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தியிருக்காரு. இந்த நிர்வாகிகள் சந்திப்புல இந்த தேர்தல் ஊழலுக்கும் மக்களுக்குமான போர், லஞ்சத்துக்கும் மக்களுக்குமான போர், ஏன் இந்த விஜய்க்கும் ஸ்டாலினுக்குமான போர், தீய சக்தியா இந்த தூய சக்தியா, டிவிகேவா டிஎம்கேவா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பியிருக்காரு. ஒரு குட்டி கதையோடு தன் பேச்சை தொடங்கியிருக்காரு. அந்த குட்டி கதை என்ன, அது உண்மைதானா அப்படிங்கிறதா இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். மாநாட்டுல 5-6 நாள் வேலை பார்த்து உடம்பெல்லாம் வலிக்குது. ஒரு 65 போட்டு சாப்பிட்டாதான் கொஞ்சம் வலி குறையும். பண்ணிடுவோமா? நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுன்னா
நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வேலூர் அகரம் சேரி அப்படிங்கிற பகுதியில தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிற பேர்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தற்கொலைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை விஜய் அவர்கள் எடுத்திருந்தாரு. ஏற்கனவே சேலம், அதுக்கு முன்னாடி ஈரோடு இப்படிலாம் போனவர் முதல் முறையாக வேலூர்ல திறந்த வெளியில நடத்தாம கூரை போட்டு நடத்திருக்காரு. கூரை போட்டு ஏன் நடத்தினாரு அப்படின்னு கட்சி காட்ட கேட்கும்போது வேலூர்ல அதிகமான வெயில், மக்கள் மயங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக கூரை போட்டோம் அப்படின்னு வெளியே சொல்லியிருக்காங்க. உண்மையில என்னன்னா விஜயனுடைய பொன் மேனிகள் கருகிடக்கூடாது, அந்த பிங்க் கண்ணங்கள் வந்து கருகிடக்கூடாது, அந்த பியூட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மட்டும் கூரை போட்டா சாட்டையில வச்சு பொலன்னு பொழப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்க கூரை போட்டிருக்கோம்னு சொல்லி காட்டுவதற்காக இந்த கூரை போடப்பட்டிருக்கு. சேலத்துல இருக்க வெயிலுக்கே ஒருத்தர் மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாரு. ஒருவேளை வேலூர்ல இந்த கூரையை போடாம இருந்திருந்தா நிறைய மரணங்கள் நிகழும் அப்படிங்கிறது உண்மை. இல்ல கூரை போட்ட வரைக்கும் சரி. ஏன்னா மக்கள் எப்படி இருக்காங்களோ அப்படி தலைவன் இருக்கணும், தலைவன் எப்படி இருக்கானோ அப்படி மக்கள் இருக்கணும். நீங்க வந்து கூரை போட்டு மாலை நேரங்கள்ல பேசலாம், மாலை நேரங்களுக்கு பேச்சு வராது. மாலை நேரங்கள்ல இவருக்கு வேற வேலைகள் இருக்கும், அவருக்கு கட்சி பணிகள் பல்வேறு பணிகள் இருப்பதனால 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அவருக்கு வடிவேல் சொல்றாருல 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாத மாதிரி 6 மணி ஆரம்பிச்சு. பொதுவா கட்சி கூட்டம் தேர்தல் பரப்புரையில பகல் நேர கூட்டம் போடுவாங்க, பொதுவான கூட்டங்களை இரவு நேரம் தான் போடுவாங்க. இதே சென்னையில இருந்து மதியானம் கிளம்பி 4 மணிக்கு வந்துட்டு ஒரு 5 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிச்சு இவர் அறுக்கு ஒரு மொத்தமே 20 நிமிஷம் தான். ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பிச்சு 7 மணிக்கு கூட்டத்தை முடிச்சுட்டு 10 மணிக்கு வீட்டுல போய் அடையலாம். ஆனா 6 மணிக்கு அங்க இருக்கணும். பனையூர்ல 6 மணிக்கு அவருக்கு என்ட்ரி போட்டாகணும். அதனால அவரு வந்து வெளியே வரமாட்டாப்ல. இப்பவும் இந்த கூட்டத்தில் சொல்றாருன்னா இவர் ஜெயிச்சு ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவாராம். அப்போ இப்போதைக்கு நீ வரமாட்டேன், எப்பவுமே வரமாட்டேன் அப்படிங்கிறத இப்படி சொல்றாங்க. ஜெயிச்ச பிறகு நான் ஒவ்வொரு கிராமத்துக்கு வருவேன், இப்ப என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிருக்காப்ல. அப்படி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. கூட்டத்துடைய ஆரம்பத்துல விஜய் பேசாரு, வணக்கம் வைக்கிறது கிடையாது, இந்த கூட்டம் எதுக்காக நடத்துறோம் அப்படிங்கிறது சொல்றது இல்ல. எடுத்த உடனே கையை நீட்டாப்ல அப்படி நீப்பிட்டு நாம் தமிழ் கட்சி கூட்டங்கள்ல அகவணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழின்னு சொல்லி தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளருக்கும் அகவணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இது வழக்கம் 2010 இருந்து இப்போதை வரைக்கும் நாம் தமிழ்ச்சி அதை தொடர்ச்சியா செய்து எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, பொதுக்குழுவோ செயற்குழுவோ இல்ல கட்சி நிர்வாகிகள் கூட்டமோ கலந்தாய்வு கூட்டமோ மாநில சந்திப்போ இல்ல மாவீர நாளோ மேற்பதோட எல்லா நிகழ்வுகளையும் அகவணக்கம் வீரவணக்கம் உறுதிமொழி தமிழ்த்தாய் வாழ்த்து இது வந்து கட்சியினுடைய அடிப்படை விதி. இதை வந்து பின்பற்றணும், அப்படி பின்பற்றுவாங்க. இவர் அப்படி ஏதாவது வச்சிருக்காருன்னா இல்ல. எடுத்த உடனே ஒரு கையை நீட்டி எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை, எங்க ஓட்டை நாங்கள் விற்க மாட்டோம், விற்கவும் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாப்புல. உறுதிமொழி எடுத்து ஆரம்பிச்சுட்டு ஒரு குட்டி கதை, மனசுல பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினைப்பு. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ குட்டி கதைகளாக சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் பொது நிகழ்ச்சிகளையும். அதை பிடிச்சுக்கிட்டு காப்பி அடிச்சுட்டு இவர் ஒரு குட்டி கதை. அது என்ன குட்டி கதைனா, ஒரு 4 முக்கு சாலையா கேக்குதா எல்லாருக்கும்? நல்லா கேக்குது. சாலையில நடுவுல ஜல்லிக்கட்டு காளை ஒரு சீறி கொண்டு காலை வந்து புழுதியை பரப்பிக்கிட்டு சீறி நிக்குதான். அந்த ஜல்லிக்கட்டு காலை நிக்கும் போது சுத்தி மக்கள் நிக்கிறாங்களாம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு. அப்போ ஏற்கனவே அந்த ஊர்ல கூடிய பெரிய பெரிய மனுஷங்களாம் நிக்கிறாங்களா. அந்த ஜல்லிக்கட்டு காளைய வளர்த்த ஒருத்தர் இல்ல, அவர் கூட இருந்த நபர்கள் வந்து நாங்க நடக்கிறோம் இந்த காளைய, என்னங்க ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்து கூட நாங்க இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க போயிருக்காங்க. அந்த காளையை அவங்களால அடக்க முடியல. எல்லாரும் வந்து பதறி நிற்கும் போது அப்போ ஒருத்தர் ஸ்டைலா கெத்தா தில்லா, ரஜினிகாந்த் பேச மாதிரி இருக்குல்ல, ஸ்டைலா கெத்தா தில்லா ஒருத்த வந்து என்ட்ரி கொடுக்குறான். அந்த என்ட்ரி கொடுத்த உடனே எல்லாரும் பதறாங்க, எப்பா நாங்கெல்லாம் அனுபவசாலிகள், நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள், எங்களாலே அந்த காலை அடக்க முடியல, நீ போய் அடக்கிவியா அப்படின்னு கிண்டல் கேலி அவதூறு அண்டர் எஸ்டிமேட் எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த பையன் போய் பாக்கெட்ல கையை விட்டு எடுத்து வெளியே நீட்டான். என்னது? 2 கையிலையும் புல்லு. புல்ல பார்த்தோன்னே மாடு அப்படியே அடங்கிருச்சு. இப்ப அந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, சமயோகித புத்தியாக ஒரு சூழ்நிலைய ஒரு ப்ராப்ளத்தை யார் சால்வ் பண்ணணும் அவன் தான் உண்மையான தலைவன். அந்த தலைவன் யாரு? அந்த ஸ்டைலா கெத்தா தில்லா போனவன் யாரு அப்படின்னு யாருமே இவனும் சொல்லல. நான் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் தான். இந்த மாரல் சொல்லிக்கணும்னா அந்த காலம் தான் தமிழ்நாட்டு அரசியல். அந்த பெரிய மனுஷங்க தான் ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசு கட்சியா இருக்கக்கூடியவங்க. இப்போ அந்த ஸ்டைலா கெத்தா போனதான் விஜய் அப்படின்னு அவரு சொல்ல வராப்ல. அப்போ ஒரு பெரியவர் கூப்பிட்டு சொன்னாரா, இந்த மாதிரி சமயோகித புத்தியா ஒரு சூழ்நிலைய ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய நீதான்ப்பா தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொன்னாரா. அந்த பெரிய மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய மக்களா அப்படின்னு சொல்லி விஜய் இந்த குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்காரு. இந்த குட்டி ஸ்டோரிகளுடைய ஸ்டோரி ஓகே,
மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் ஓகே, கண்டென்ட்டும் ஓகே. ஆனா அது விஜய்க்கு பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது. ஏன்னா ஒரு சூழ்நிலையை எவன் சரியாக கையாளுறானோ, எவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றானோ அவன் தான் தலைவன்னா. கரூர் விவகாரத்துல பின்னங்கால் பெடல் அடிக்க 40 கிலோமீட்டர் வேகத்துல கரூர் விட்டு ஓடி போன நீ எப்படா தலைவன்னு நான் கேட்கல, கரூர் மக்கள் கேக்குறாங்க. அந்த பாக்கெட் உள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன் தான் நம்ம டிவிக்கு ஃபிளாஷ்பேக். உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ப்ராப்ளத்தை இஷ்யூவை சால்வ் பண்றவன் தலைவன். அந்த காலமாட்டை பார்த்து கையில இருந்து புல்லெடுத்து கொடுக்கிறவன் தலைவன். அந்த இஷ்யூவை சால்வ் பண்றவன் தலைவன். அதுக்கு பெரிய வீரனாவோ அனுபவசாலியாகவோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு முடிவெடுக்கக்கூடிய திறனும் தான் போதும். அந்த காலமாட்டை அடக்க புல்லெடுத்து கொடுத்து அந்த சிறுவனை போல செயல்பட்டா போதும்னு சொல்றீங்களே. 41 பேர் உங்களை பார்க்க வந்து துள்ள துடிக்க சாகும் போது எந்த மாதிரி அந்த சூழ்நிலையை கையாண்டீங்க? 4 நாள் பனையூர் வீட்டுல படுத்துக்கிட்டு ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட, ஜான் நம்ம வீட்டை எதுவும் உடைச்சிருவாங்களா, நம்மள எதுவும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டதும், திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமான, தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமான, மிக முக்கியமான ஒருத்தர், இன்னைக்கு ஆட்சியவே நடத்தி கொண்டிருக்கிற ஒருத்தர்கிட்ட உங்க அங்கிள் என்ன ஸ்டெப் எடுப்பாரு? உங்க அங்கிள் எதுவும் அரெஸ்ட் பண்ணுவாரா? இல்ல எங்க அங்கிள் எதுவும் அரெஸ்ட் பண்ண மாட்டாரு, நீங்க தைரியமா இருங்க ப்ரோ அப்படின்னு அவர் சொன்ன பிறகுதானே நீங்க வீடியோ போட்டீங்க. அப்படிங்கிற விஷயம் ஜான் மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான அவருடைய கல்லூரி நண்பர் சொன்னாரு. அது உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ப்ரோ? உன்னை பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாலா இருந்திருக்க. ஒரு பிரச்சனையை சரியா சால்வ் பண்றவன் தான் தலைவன். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்படி சால்வ் பண்ணுவீங்களா? அம்மா உங்களுக்கு அணிலா பாடுபட்டம்மா, உங்க ஆட்சினா உதவும்மா அப்படி அப்படிங்கிறதா? எடப்பாடி பழனிசாமி போய் கைகட்டி நிக்கிறதும், மெர்சலுக்கு கைகட்டி நிக்கிறதும், சர்க்காருக்கு கைகட்டி நிக்கிறதும், தலைவா படத்துக்கு போய் கையை கட்டி நிக்கிறதும், கத்தி படத்துக்கு ஒட்டுமொத்தமான அமைப்புகளையும் எதிர்த்த போதும் வாய மூடி கம்முன்னு படுத்துக்கிறது. அன்னைக்கு சீமான் மட்டும் வெளியே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, லைக்கா மூவிக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த படம் வெளி வந்திருக்காது. அன்னைக்கு சமூகித புக்தியாக சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, ப்ராப்ளத்துக்கு தகுந்தவாறு செயல்படுது சீமான் தான், நீங்க செயல்படல. அப்படி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை சரியான இடத்துல கையாளுகிற தலைவன் அண்ணன் சீமான். அவருக்கு நீங்க சொன்ன ஜல்லிக்கட்டு காளை அந்த கதை பொருந்தும். ஆனா கதையெல்லாம் சரிதான். ஆனா அந்த கதையில பெரிய ஓட்டம் ஒண்ணு இருக்கு. ஜல்லிக்கட்டு காளை ஊர்க்காரங்களுக்கு அடங்கலையா, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு யாருக்குமே அடங்கலையா, பெரிய மனுஷங்களுக்கும் அடங்கலையா, ஜல்லிக்கட்டு காளையை வளர்த்தவர்களுக்கு கூட இருந்தவங்க, அதை வளர்த்த கூட யார் சொல்றாருன்னா பெரியார், எம்ஜிஆர், அண்ணா இவங்க கூட இருந்தவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் அடங்கலையா. ஆனா ஒரு சின்ன பையன் போய் புல்ல தூக்கி கொடுத்தானா அவனுக்கு அடங்கிருச்சான். மூல ஜல்லிக்கட்டு காளைகிட்ட போய் சீறிக்கிட்டு நிக்கிற, கூட்டத்துக்கு மத்தியில நிக்கிற, கொலவெறியா நிக்கிற, புழுதி பறக்க நிக்கிற, வெறித்தனமா நிக்கிற ஜல்லிக்கட்டு காளைக்கு மத்தியில போய் புல்ல எடுத்து வெளியே நீட்டுனா. இந்த வாகை சுடா படத்துல ஒரு ஆடு வந்து முட்டை வரும். அப்போ சார் இந்த ஆட்டை பார்த்து பயப்படாங்க சார், ஆடு வரும்போது இதை எடுத்து நீ என்ன பெரிய புலியா அப்படின்னு கேளுங்க, அது ஓடின்னு சொல்லி சின்ன பையன் சொல்லுவான். அது மாதிரி ஒரு புல் எடுத்து நீட்டு வரான். புல் எடுத்து நீட்டின்னு வைங்க, குத்துல 2 குடலும் வெளியே வந்து விழுந்துரும். இவரை எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களாம், இவரை எல்லாரும் அவதூறு பரப்புறாங்களாம், இவர் மேல எல்லாரும் விமர்சனம் பண்றாங்களாம், இவரை கேலி பண்றாங்களாம். இவருக்கு வந்து அவங்க எல்லாம் கண்டுக்கவே மாட்டாராம். பஸ் உங்களுக்கு எல்லாம் வந்து டைம்ல பாஸ். என் மனசுல இருக்கிற பாரமே போயிடுச்சு. அதாவது காலமாடி யாரு சாப்பாடு தரணும் அவங்க சாப்பாடு சேர்த்தா சாப்பிடும். அவன் குத்தி உள்ள 2 நீங்க கபிலன் நீங்களா அதான் நினைச்சீங்க, நானும் அதான் நினைச்சேன். அவன் அததான் நினைச்சு சொன்னான், நீங்க நினைக்கிறல அவன் அததான் நினைச்சு. தமிழ்நாட்டு அரசியலுடைய ஜோக்கர், பொலிட்டிக்கல் ஜோக்கர், பொலிட்டிக்கல் காமெடியன், பொலிட்டிக்கல் என்டர்டைன்மெண்ட் யாருன்னா நம்ம பக்கா மாசு தான். எதுக்கு நான் இப்ப பேசிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ நேரத்தான் மாநாடு நடத்தீங்க பிரம்மாண்டமா, இன்னைக்கு போய் விஜய் பத்தி பேச நினைக்கிறாங்க. ஒரு சீரியஸா ஒண்ணு பண்ணும்போது ஒரு ஃபன் வேணுமா இல்லையா? இப்ப 4 நாளா வந்து பரபரப்பா அலைஞ்சி, பரபரப்பா தேஞ்சி, வெயில்ல காஞ்சி, ஸ்கின் டோன் எல்லாம் மாறி, உடம்பு கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பேசும்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கு, ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு, ஒரு கிளுகிழப்பா இருக்கு. அதுக்காக தான் பேசுறது. ஏன்னா விஜய் வந்து வேணும்னு பேசுறேன், அவன் வேண்டாம்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது பல பேருக்கு புரியல. அதெல்லாம் தாண்டி அவர் சொல்றாப்புல, இந்த தேர்தல் ஊழலுக்கும் மக்களுக்குமான போர், இந்த தேர்தல் லஞ்சத்துக்கும் மக்களுக்குமான போர்,
நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பார்த்து கேட்கிறேன், நீங்க அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு காசு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க, எந்த துறையில சம்பாதிச்சீங்க, எந்த தொழில சம்பாதிச்சீங்க, அது சொல்ல முடியுமான்றாரு. ப்ரோ அது கண்ணாடி ப்ரோ. உங்க பின்னாடி இருக்காருல செங்கோட்டையன், அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கூப்பா கிருஷ்ணன் கேளுங்க. ஜேசிடி பிரபாகர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேளுங்க, அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு வச்சிருந்தீங்க, இப்போ எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. செங்கோட்டையன் கிட்ட, உங்களுடைய கூப்பா கிருஷ்ணன் கிட்ட, ஜேசிடி பிரபாகர் கிட்ட, இந்த ஆதவ பையன் தெரியுமா வளர்ந்துகிட்டவன், அவன்கிட்ட கேளுங்க, ப்ரோ நீங்க என்ன தொழில் பண்ணீங்க, இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணீங்க, யார் யாருக்கு நீங்க ஜாப் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கறத அவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்லுவாரு எப்படி சம்பாதிச்சாரு. லாட்டரி சீட்டு வித்த காசுல பண்ணது ஊழல் கிடையாது, பிளாக் டிக்கெட் வித்த காசு ஊழல் கிடையாது. வனத்துறை அமைச்சரா இருந்து சந்தன மரங்களை கடத்தியதாக இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. வாச்சாத்தியில் படுகொலையுடைய நாயகனே அந்த குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் இந்த செங்கோட்டையன், அவரை வச்சுக்கிட்டு ஊழல் வழக்கில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக, வருமான வரி கட்டாததாக 1999-96 வரைக்குமாக வேளாண்மை துறை அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் உட்பட அவருடைய மனைவி உட்பட 10 பேர் மீது வருமான வரித்துறை வழக்கு இருக்கு. பேசலாமா ப்ரோ? நீங்களா பேசலாமா? என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. அவங்களெல்லாம் கூட விடுங்க, பேசுற இவரு இருக்கார்ல யோக்கியவரன் சொம்பெடுத்து உள்ள வைங்கிற மாதிரி 15 நாளைக்கு முன்னாடி தான் சென்னை உயர்நீதிமன்றம் அப்படின்னு துப்பி 1.5 கோடி ரூபாய் அபராதம் வச்சிருக்கு. 2015 புலிப்படத்துல 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்தார், வருமான வரியை எய்த்தார் என்று 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டதுக்கு எதிராக இவர் நீதிமன்றம் போனதுக்கு நீதிமன்றம் சரியான முறையில் இவர் படத்தை கட்ட வேண்டும் என்று காரி துப்பி அனுப்பியிருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணதுல ஊழல், லண்டன்ல இருந்து வெளிநாட்டு கார் இறக்குமதி பண்ண ஊழல்னு சொல்லி அதுல வரியை கட்டாம எய்த்ததாக சொல்லி இது மேல வழக்கு இருக்கு. ரீல் நடிகராக இருந்தா பத்தாது, ரியல் நடிகராகவும் இருக்கணும். ரீல் கதாநாயகன் இருந்தா பத்தாது, ரியல் கதாநாயகன் இருக்கணும். சினிமால சமூக நீதி பேசினா பத்தாது, நிஜத்திலையும் சமூக நீதி பேசணும். வருமானத்தை மறைப்பது, வருமான வரி ஏய்ப்பது தேச துரோகம். நீங்க தேச துரோகி என்று நீதிபதி அவர்களே சொன்ன கருத்து இந்த விஜயை நோக்கி இருக்கு. இவர் சொல்றாரு, ஊழலுக்கும் மக்களுக்குமான போர், லஞ்சத்துக்கும் மக்களுக்குமான போர். வேட்பாளரை போறதுக்கு காசு வாங்குறாரு புசி ஆனந்த், மாவட்ட செயல் அமைப்பிற்கு காசு வாங்குறாரு புசி ஆனந்த், வேட்பு மனுவை வெளியே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வெளியே 500 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். விக்கிரவாண்டி பிரச்சனை தேர்தல் மாநாட்டுல உள்ள ஃப்ரீயா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து வெளியே காசு கொடுத்து 80 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். மதுரை வெற்றி திட்டத்துல இந்த ஜனநாயகன் படத்தை டிக்கெட்டை 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வெளியே 1000 வித்துக்கிட்டு இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் இவனோட போரை நடத்த போறாராம். இல்ல இதுக்கு முன்னால் 2 வார்த்தை சொன்னீங்க, அதுக்கு ஒண்ணும் அர்த்தம் புரிய மாட்டேங்குதே. நேர்மை நாணயம் அப்படின்னா பொதுவா அரசியல் கட்சி தலைவர்கள் சில பேர் பேசும்போது ஏதாவது ஒரு இடத்துல கிரிஞ்சா இருக்கும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கும் வாங்க, ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கீங்க விடுங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஏதாவது பூமர்த்தனமா பேசுவாங்க. உலக ஒரு ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் புதுநிலமே, அன்பே, அழகே, அமுதே, இன்பமே, இனிய தென்றலே, மரகதமணியே, மாணிக்க சொல்றே, மன்மத விளக்கு, அதான் ரொம்ப காலமா பேசிருக்கீங்க விடுங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில கிரிஞ்சாலும் சில பேசுவாங்க. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று என்றால் நான் கடல் கடந்து போவேன், நான் காற்றை கிழிப்பேன் எல்லாம் பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி பூமர்த்தனமா பேசிட்டு இருக்காரு.